நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல பொங்கல் தொகுப்பு பத்தி நம்ம சொல்ல போறோம். பொங்கல் வந்துருச்சு, நமக்கே தெரியும். ஜனவரி 15, 16 சமயத்துல நமக்கு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த மாசம், அந்த ஜனவரி மாசம் வாங்கக்கூடிய ரேஷன்ல பொங்கல் பொருட்களையும் சேர்த்தி கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 11ல இருந்து 13க்குள்ள பொருட்களை கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா வழக்கமாக வாங்கக்கூடிய ரேஷன் பொருட்களையும் வாங்கிக்கலாம். அது போக இலவசமாக என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தா பச்சரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் கரும்பு, இந்த மாதிரியான நெய், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா பொங்கல் பரிசு, பொங்கல் தொகுப்புன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது வருடம் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதுக்கான டோக்கனையும் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. முக்கியமாக பாத்தீங்கன்னா போன வருடம் காசு எதுவும் கொடுக்கல. இந்த வருடம் பாத்தீங்கன்னா பணமும் கொடுப்பதாக தான் பேச்சு ரொம்ப நாளாகவே அடிபட்டு இருக்கு. ஏடிஎம்கே தொடர்ச்சியாக 5000 ரூபாய் கொடுங்க மக்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கே எவ்வளவு கொடுக்க முடியும், ஏன்னா மகளிருக்காக 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் வாங்காம இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த மாசம் டிசம்பர்ல இருந்து மகளிர்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஒரு லிஸ்ட் எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1000 ரூபாய்னா ஒரு தடவை இல்லை, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறது. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. அது போக இப்ப புதுசா வேற ஜாயின் பண்ணிட்டு இருக்கவங்களை காலம்பூரா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஒரு தடவை ஜாயின் பண்ணிட்டா ஒரு மாசம் இல்ல, தொடர்ச்சியா கொடுக்கணுங்கிறதுனால அப்படி ஒரு லிஸ்ட் இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப மடிகணினி எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மடிகணினி திட்டம்லாம் பாத்தீங்கன்னா அப்பவே இருந்துச்சு. இந்த சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, இதெல்லாம் இருந்துச்சு. ஸ்கூட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஊனமற்றவர்களுக்கு அவர்களுக்கான வாகனங்கள் கொடுக்கறதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பப்ப செய்வாங்க. அப்பப்ப அது என்ன ஆயிரும்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல பட்ஜெட் ப்ராப்ளம்னால ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ரேஷனுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு பேசினவங்க 3000 ரூபாவது கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய பேச்சுவார்த்தையெல்லாம் போய் கொண்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா இறுதி அறிவிப்பாக இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வரவே இல்லை. ஆனா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எவ்வளவு கொடுக்கலாம், நம்ம இந்த தடவை பொருட்களோடு சேர்ந்து பணமும் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியால இருக்காங்க. காரணம் டிவிக்கே புதுசா வந்திருக்காங்க. அது இல்லாம இது எலெக்ஷன் வரக்கூடிய இயரா இருக்கிறதுனால எலெக்ஷனுக்காகவே எலெக்ஷன் பக்கத்தால வரக்கூடிய பொங்கல் அப்படிங்கறதுனால கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இல்லாட்டினா அதை பத்தி பேச்சு வராது. தொடர்ச்சியாக அதை பத்தி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ரூபாய் கொடுக்க போறோம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை இன்னும் கொடுக்கல. ஆனா கொடுக்குற மாதிரி இருந்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரி 1க்கு அப்புறம் இந்த அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியே இருந்தாலும் ஜனவரி 5, 6க்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, டோக்கனை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த டோக்கன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி ரேஷன் கார்டு வச்சு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போதைக்கு பொருட்கள் தான் அறிவிச்சிருக்காங்க, பணம் அறிவிக்கல. பணம் அறிவிச்சாங்கன்னா டோக்கனும் பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள வந்துரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்பயுமே அப்படிதான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தடவை என்ன பண்றாங்க அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தகவல் தான் வந்திருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.